இந்த நாட்கள் என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஒரு ஊழியக்காரனுக்கு 4-5 காரு, 5 பங்களா, அது இது 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 அது எல்லாம் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு இந்த பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். எதிலே ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருடைய வருகை போறதுக்கு, கர்த்தருடைய வருகையில எத்தனை ஆத்துமாக்களை நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோம் என்கிறது தான் பரலோகத்தில் கணக்கு வருமே தள்ளி, நீ எத்தனை பங்களா கட்டின, எத்தனை ஆலயம் கட்டின, எத்தனை கார் வாங்கின, எத்தனை வீடு கட்டினான்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்து வைத்திருக்கிறா என்றுதான் கர்த்தர் கேட்பார். எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்து வைத்திருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் கர்த்தர் கேட்பார். அல்லது இந்த பூமியில நீ என்ன செஞ்சால் அவர் ஆண்டவர் இதை கேட்க மாட்டார். அதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள், அழிந்து போகும். அதனால அதுல இம்பார்ட்டன்ஸ் செலுத்தாம ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு பரிசுத்தமாய் எப்படி வழிநடத்தலாம் என்று நாம் இந்த நாட்களிலே மிக தெளிவோடு இருக்க வேண்டும். மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது. மாமிசத்தின்படி நடக்கிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், அது மாமிசத்துல நடக்கிறவங்கள பார்த்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த உலகத்துல நடக்கிற ஒத்த வேஷத்தை எவன் தரிச்சு ஊழியம் செய்யறானோ அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன்.